இப்போ 12th காமர்ஸ்ல லெசன் 2 ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த லெசன்ல உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. ரைட் அ ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங். பிளானிங்கை பத்தி ஒரு சின்ன நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளானிங் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. பிளானிங் என்னவா? பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. நத்திங் கேன் பி பெர்ஃபார்ம் வித்தவுட் பிளானிங். எந்த ஒரு விஷயமுமே என்ன சொல்றாங்க, பிளானிங் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த இல்ல ஏதாவது ஒரு கோல் நம்ம எய்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணணும், பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம்னா பிளானிங் எப்ப பண்ணணும்? அந்த விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணணுமா? கிடையாது. அந்த விஷயத்த பண்ண போறதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் பண்ண போறோம் அந்த விஷயத்த அப்படின்றது பண்றதுதான் பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. பிளானிங் ஷுட் டேக் பிளேஸ் பிஃபோர் டூயிங். என்ன சொல்லியிருக்காங்க? பிளானிங் எப்ப நம்ம பிளேஸ் பண்ணணும்? ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணி கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இததான் பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் 2 மார்க் பாருங்க. வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன்? மோட்டிவேஷன்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோட்டிவேஷன்னா என்ன? ஊக்குவிக்கிறது. ஓகேவா? அதுல பாருங்க, the goals are achieved with the help of motivation. மோட்டிவேஷன் எதுக்கு ஹெல்ப்பா இருக்கா? நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு கோல், நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்னது ஹெல்ப்பா இருக்கு? மோட்டிவேஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. மோட்டிவேஷன் இன்க்ளூட்ஸ் increasing the speed of performance of a work and developing a willingness on the part of workers. நம்ம இப்போ ஒரு கம்பெனியை பார்த்தோம்னா, இப்ப நம்மளோட எம்ப்ளாயீஸை நம்ம மோட்டிவேட் பண்ண அந்த எம்ப்ளாயீஸ் எப்படி இது பண்ணுவாங்க, ஸ்பீடாவே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்பீடாவே இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஒர்க்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வில்லிங்னஸோட பண்ணுவாங்க ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனை மோட்டிவேட் பண்ணும் போது அந்த பர்சன்ஸ் இப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸை ஸ்பீட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடோட பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. லிஸ்ட் த சப்சிடரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சப்சிடரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஸோ இனோவேஷன், டெசிஷன் மேக்கிங், ரெப்ரசன்டேஷன், கம்யூனிகேஷன். இனோவேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வர்றது. ஓகேவா? அததான் இனோவேஷன் அப்படிம்பாங்க. செகண்ட் ஒன் பாருங்க, ரெப்ரசன்டேஷன், ரெப்ரசன்ட் பண்றது. தேர்ட் டெசிஷன் மேக்கிங், ஒரு விஷயத்த டெசிஷன் எடுக்கிறது. தென் கம்யூனிகேஷன், ரெண்டு பேத்துக்குள்ள கம்யூனிகேஷன் பண்றது. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க, சப்சிடரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. வாட் இஸ் த ட்ரெடிஷனல் ப்ராவர்ப் யூஸ்ட் இன் பிளானிங்? பிளானிங்ல என்ன ப்ராவர்ப்னா என்ன? பழமொழி. என்னது ரொம்ப ட்ரெடிஷனலான ப்ராவர்ப் பிளானிங்க்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணணும், அந்த விஷயத்த கரெக்டா திங்க் பண்ணி பண்ணணும். லுக் பிஃபோர் யூ லீப் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு ப்ராவர்பும் தான் ட்ரெடிஷனல் ப்ராவர்ப் யூஸ்ட் இன் பிளானிங். ஓகேவா? அடுத்த 3 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மெயின் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளானிங், ஸ்டாஃபிங், மோட்டிவேட்டிங், கோஆர்டினேஷன், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். இந்த 6 தான் என்னது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த முக்கியமான ஃபங்க்ஷன் இப்ப 3 மார்க் நம்ம கேட்டிருக்கிறதுனால இந்த 6ல நம்ம ஏதாச்சும் 3 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும்.
இந்த 3ல நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா, பிளானிங் ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸ்ல பார்த்தது. பிளானிங் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான் பார்த்தோம். பிளானிங் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நத்திங் கேன் பி பெர்ஃபார்ம் வித்தவுட் பிளானிங். பிளானிங் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அட்வான்ஸாவே அந்த பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? பிளானிங் ஷுட் டேக் பிளேஸ் பிஃபோர் டூயிங். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும், பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, மோட்டிவேஷன். அதே மாதிரி நம்ம செகண்ட் கொஸ்டினா படிச்சிருப்போம். 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டினா படிச்சிருப்போம். The goals are achieved with the help of motivation. ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு எது ரொம்ப உறுதுணையா இருக்கா? மோட்டிவேஷன் தான் ரொம்ப நமக்கு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறாங்க. மோட்டிவேஷன் இன்க்ளூட்ஸ் இன்க்ரீசிங் த ஸ்பீட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ஒர்க் அண்ட் டெவலப்பிங் அ வில்லிங்னஸ் ஆன் த பார்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இது வந்து இந்த மோட்டிவேஷன் மூலியமா என்ன ஆகும், ஒரு கம்பெனினா அந்த ஒர்க்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஸ்பீடாகும். நம்ம மோட்டிவேட் பண்ண அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டோட வில்லிங்னஸோட அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ்ல படிச்சது. ஸோ இதை அப்படியே எழுதி வைங்க. அடுத்து பாருங்க, ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் பத்தி பாரு. Staffing function comprise the activity of selection and placement of competent personnel. In other words, staffing refers to placement of right person in the right job. Staffing na ஒண்ணுமே இல்ல, refers to the ரைட் பர்சன் இன் த ரைட் ஜாப். ஒரு பர்சன் கரெக்டான ஒரு பர்சனை கரெக்டான ஜாபுக்கு உட்கார வைக்கிறது தான் வந்து ஸ்டாஃபிங் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு நார்மலான ஃபார்மரை போய் அவங்கள டாக்டர் வேலை பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா பாப்பாங்களா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரிதான் டாக்டரையோ இல்ல வேற யாராவது ஹையர் ஸ்டேஜ் பொசிஷன்ல இருக்கவங்கள நம்ம போயிட்டு நீங்க பிளான்டிங் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பண்ண வர. ஸோ நம்ம கரெக்டான சூட்டபிளான பர்சனை கரெக்டான பொசிஷன்ல நம்ம உட்கார வைக்கிறது தான் என்ன சொல்றாங்க, செலக்ட் பண்றதை தான் வந்து ஸ்டாஃபிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் கம்பரைஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் செலக்ஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் காம்பெடன்ட் பர்சனல். இன் அதர் வேர்ட்ஸ், ஸ்டாஃபிங் ரெஃபர்ஸ் டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரைட் பர்சன்ஸ் இன் த ரைட் ஜாப். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இப்பதானே சொன்னேன் நானு, கரெக்டான பொசிஷன்ல கரெக்டான பர்சனை நம்ம செலக்ட் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாஃபிங் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸ்டாஃபிங் இன்க்ளூட்ஸ் செலக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன், ட்ரைனிங் டு those needy person, promotion of best persons, retirement of old persons, performance appraisal of all the personals and the adequate remuneration of personnel. இதுல இந்த ஸ்டாஃபிங்ல என்னென்னலாம் இருக்கும்னு சொல்றாங்க. செலக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன், கரெக்டான பர்சனை, தென் ட்ரைனிங் டு தோஸ் நீடி பர்சன், கரெக்டான பர்சனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும், தென் அந்த பர்சனுக்கு கரெக்டா ட்ரெயின் பண்ணணும், ப்ரமோஷன் ஆஃப் பெஸ்ட் பர்சன், அந்த பர்சன்ஸ்ல நல்ல ஒரு கரெக்டான பெஸ்ட் பர்சனா பார்த்து அவங்களை என்ன பண்ணணும், ஹையர் பொசிஷன்ல இருந்து லோயர் பொசிஷன்ல இருந்து ஹையர் பொசிஷனுக்கு நம்ம ப்ரமோட் பண்ணணும் அவங்கள. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஓல்டு பர்சன்ஸ், ஏற்கனவே ரொம்ப ஓல்டா எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸை, ஓல்டான பர்சன்ஸ், ஏஜ்டு பீப்புள்ஸை என்ன பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பண்ணணும். தென் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஆஃப் த ஆல் பர்சனல்ஸ், கரெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பர்சனை நம்ம என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் adequate remuneration ஆஃப் பர்சனல், அந்த பர்சனுக்கு ரெமுனரேஷன் நம்ம கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து, the success of any enterprises depends upon the successful performance of staffing functions. ஒரு enterprises சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமா எது இருக்குன்றாங்க, ஸ்டாஃபிங் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த ஸ்டாஃபிங்கோட பெர்ஃபார்மன்ஸ்னாலதான் அந்த என்டர்பிரைசஸ், அதாவது அந்த பிசினஸே ஒரு நல்ல சக்சஸா போயிட்டு இருக்கு அப்படின்னா. ஏன்னா கரெக்டான பர்சனை கரெக்டான ஜாப்க்கு அவங்க செலக்ட் பண்ணலைன்னா அந்த என்டர்பிரைசஸ் என்ன ஆகும், கரெக்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. How the employees are informed about important matters in a company. ஒரு எம்ப்ளாயீஸ் கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர்ஸ எப்படி கம்பெனி கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம தான் ஒரு எம்ப்ளாயினா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர் நம்ம கம்பெனில போய் கேட்கணும்னா எப்படி நம்ம கேட்போம். ஓகேவா?
Employees are kept informed of all necessary matters by circular, instruction manuals, newsletter, notice board, meeting, participative mechanism, etc. in order to enable the employee to accomplish the organizational goal. இப்ப நம்ம கம்பெனி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம எது மூலியமாலாம் நம்ம சொல்லலாம், ஒன்னு சர்க்குலர் அவங்களுக்கு அனுப்பிவிடலாம், தென் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு, ஓகேவா. அடுத்து நியூஸ் லெட்டர்ஸ் நம்ம அவங்களுக்கு பண்ணலாம், நோட்டீஸ் போர்ட்ல இல்ல நம்ம பின் பண்ணி வைக்கலாம், இல்ல மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அந்த மீட்டிங் மூலியமா நம்ம சொல்ல வந்த அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. இதெல்லாமே தான் ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எப்படின்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது, ஓகேவா. இதுல இது உங்களுக்கு கீவேர்டே பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட கீவேர்ட், ஓகேவா. அடுத்த 5 மார்க், இதுல ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்கு, அதுவும் ஈஸி. இந்த லெசன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன், அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசனும் கூட, ஓகேவா. இதுல பாருங்க, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எனி 5 வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். என்னடா இது வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம், முதல்ல என்னென்ன மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று பார்த்தோம், சப்சிடரி ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்தோம், ஓகேவா. மேனேஜ்மெண்ட்ன்றது 2 ஃபங்க்ஷனா மாறும், மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று, சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று. 2 கேட்டகரிஸ்ல இதுவாங்க. Functions of management can be classified into 2 categories. They are main functions and the subsidiary function. நான் சொன்ன மெயின் ஃபங்க்ஷன்ல எத்தனை இருக்கும்னா 6 இருக்கும். என்னென்னது, பிளானிங், ஸ்டாஃபிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், இது எல்லாமே நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியது. சப்சிடரி ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணியிருப்போம் 2 மார்க்ல. என்னென்னது, இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் தென் ஃபர்ஸ்ட் இப்ப மெயின் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளானிங். இதுல நீங்க இதே தான் எழுதணுமானா கிடையாது. நீங்க ஏற்கனவே 2 மார்க்ல அந்த பிளானிங் படிச்சீங்கல்ல, அந்த பிளானிங் எக்ஸ்பிளனேஷனையும் நீங்க இங்க எழுதிக்கலாம், ஓகேவா. பிளானிங் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங் ஒரு பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. Planning is a constructive review of future needs so that present action can be adjusted in view of established goal அப்படிங்கிறாங்க, ஓகேவா. Then second பாருங்க, organizing. Organizing is the process of establishing or harmonious relationship among the member of an organization and the creation of network of relationship among them. Organizing function work is assigned to employees who are given authority to carry out the work assigned and made accountable for it. Organizing அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் who are given authority, அதாவது யார் அத்தாரிட்டி கொடுப்பாங்க, நம்மளோட எம்ப்ளாயீஸ் who are given authority to carry out the work assigned. அதாவது அந்த எம்ப்ளாயீஸ்க்கு யார் ஒர்க் அசைன் பண்ணுவா, ஒரு மேனேஜர் தான் அசைன் பண்ணுவாங்க, ஓகேவா. அந்த அசைன் பண்ண அவங்க கரெக்டா என்ன பண்ணணும், அதை ஆர்கனைஸ் பண்ணி காட்டணும். ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் கம்பரைஸ் த activity of selection and placement of competent personnel. Staffing refers to placement of right persons on the right job. ஸ்டாஃபிங்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கவே கரெக்டான பர்சன், ரைட் பர்சனை ரைட் ஜாப்ல நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அதை தான் ஸ்டாஃபிங் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அடுத்து டைரக்டிங். டைரக்டிங் denotes motivating, leading, guiding and communicating with the subordinate on an ongoing basis in order to accomplish preset goal. டைரக்டிங்னு என்ன பண்றது, என்னன்னா டைரக்டிங்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம், ஓகேவா. அதை கொடுத்தோடனே அதை கரெக்டா அவங்க பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அண்ட் அவங்கள கைட் பண்ணிட்டே இருக்கணும், எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கைட் பண்ணணும். தென் அவங்க கூட என்ன பண்ணிக்கணும், கம்யூனிகேஷன் வச்சுக்கணும், எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒர்க் முடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். இது மூலியமா இதெல்லாம் தான் என்ன பண்ணணும், டைரக்டிங். இந்த டைரக்டிங் யார் பண்ணுவான்னா ஒரு கம்பெனில மேனேஜர் அவங்களோட எம்ப்ளாயிஸை டைரக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஓகேவா. சபார்டினேட்டை
டைரக்ட் பண்ணிட்டே இருக்கிறது தான் சொல்றாங்க. அடுத்தது சப்சிடரி ஃபங்க்ஷன். சப்சிடரி ஃபங்க்ஷன் இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் ஒரு 4 மட்டும் பார்த்துருக்காங்க. சப்சிடரி ஃபங்க்ஷன். சப்சிடரி ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா இனோவேஷன். ஓகேவா, இனோவேஷன் பாருங்க. இனோவேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் த சேஞ்ச் மேட் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டு. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு ஆர்கனைஸ் பண்றது தான் என்னதுன்னு சொல்றாங்க இனோவேஷன். ஒரு நியூவா கொண்டு வர ஒரு இதை தான் வந்து இனோவேஷன் அப்படின்னு சொல்றது. இனோவேஷன் இன்க்ளூட்ஸ் டெவலப்பிங் நியூ மெட்டீரியல், நியூ ப்ராடக்ட், நியூ டெக்னிக்ஸ் இன் ப்ரொடக்ஷன், நியூ பேக்கேஜ், நியூ டிசைன் ஆஃப் அ ப்ராடக்ட் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன். இப்ப நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா நியூவா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பென்சில் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பென்சிலோட மெட்டீரியல், அதாவது அதோட ஷேப் வந்து நம்ம திடீர்னு சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து அதோட ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட கொஞ்சம் கீழே எரேசர் வச்சு இது பண்றது, அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணலாம். இல்ல நியூ பேக்கேஜ், ஏதாவது அதுக்குள்ள டிசைன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி இது பண்றது, இல்ல அந்த பென்சிலோட ரேட்டை கம்மி பண்றது, காஸ்ட் ரிடக்ஷன்ஸ், இந்த மாதிரி பண்றதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க இனோவேஷன். நியூவா ஒரு ஐடியா கொண்டு வர்றது தான் வந்து பிசினஸ் வேர்ல்ட்ல கொண்டு வர்றது தான் இனோவேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது representation. A manager has to act as a representative of a company. மேனேஜர் எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்க வேண்டியது ஒரு மேனேஜரோட பொறுப்பு. ஓகேவா, மேனேஜர் ஹேஸ் டீலிங் வித் கஸ்டமர், சப்ளையர், கவர்மெண்ட் அஃபிஷியல், பேங்க்ஸ், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ட்ரேட் யூனியன். இந்த மேனேஜர் என்னென்னதெல்லாம் அவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்னா ஒரு கம்பெனில, அந்த கம்பெனிக்கு இருக்க கஸ்டமர்ஸ் கூட கரெக்டா அவங்க கிட்ட பேசி இது பண்ணணும். அண்ட் தென் சப்ளையர், அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு சப்ளையர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த சப்ளையர்ஸ் கூட கரெக்டான டீலிங்ஸ் இருக்கணும். தென் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் கரெக்டா இது பண்ணணும். பேங்க் கூட கரெக்டான கம்யூனிகேஷன்ஸ்ல இருக்கணும். தென் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே தான் வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்னா பாருங்க, every employee of an organization has to take a number of decision every day. ஒவ்வொரு எம்ப்ளாயும் என்ன பண்ணணும், ஒரு கம்பெனில ஏதாச்சும் ஒரு டெசிஷன் கண்டிப்பா எவ்ரிடேவும் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம போய் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுத்து அந்த எம்ப்ளாயீஸ் அன்னைக்கு போய் அதை கரெக்டா வந்து முடிச்சு காட்டணும். டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி நம்ம டெசிஷன் எடுத்துட்டு போகும்போது நம்ம கம்பெனி எப்படி இதுவாகும், ரன் ஆகும்னா நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ், எந்த ஒரு பெண்டிங் ஒர்க்ஸும் இல்லாம கரெக்டா ஸ்மூத்தா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து கம்யூனிகேஷன். Communication is the transmission of human thoughts, view or opinion from one person to another person. கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ். நம்ம கிட்ட இருக்க ஒப்பீனியனை அதர் பர்சன் கிட்ட, ஓப்பனன்ட் கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க்கர்ஸ் ஆர் இன்ஃபார்ம்ட் அபவுட் வாட் ஷுட் பி டன், வேர் இஸ் டு பி டன், ஹவு இட்ஸ் டு பி அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அங்க இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க, அதாவது என்ன நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம எம்ப்ளாயி இருக்காங்கன்னா, எம்ப்ளாயிஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அந்த எம்ப்ளாயிஸ் மேனேஜர் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் டன் பண்ண போறோம், ஓகேவா, எங்க வச்சு நம்ம பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், இது எல்லாமே சொல்றாங்க. இந்த 2 பேருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் தான் வந்து கம்யூனிகேஷன். 2 பேருக்கும் நடக்கிற அந்த இருக்க கான்வர்சேஷனை தான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, தேங்க்யூ.